ஆக்சுவலி வந்து எனக்கு உடம்பு சரியில்ல. ரொம்ப இதா இருக்கு. பட் இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன் அப்டின்னா வந்து, ஆக்சுவலி வந்து எங்க ஊர்ல ஒரு 2, 3 அக்காங்க இருக்காங்க ஓகேவா? அ நான் என்ன நம்புறேனோ இல்லையோ, பட் அவங்க சொல்றதெல்லாம் நம்புறேன் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வீடியோகிராஃபிலாம் பிடிக்கும். தென் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஃபோட்டோஸ் ரொம்பவே பிடிக்கும். ஒரு சிலருக்கு ஒவ்வொன்றும் பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் காவடிக்கு போகும்போது நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஒரு கிளிப் மாதிரி எடிட் பண்ணி நான் இன்ஸ்டாவில் போட்டேன். அது வியூஸ்லாம் அதிகம் போகல. பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எல்லாருமே என்ன சொன்ன சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சுகி நீ என்னை வந்து எனக்கு வந்து 2 நேம் சுகித்தா ஒன்று, நர்மதா ஒன்று. எங்கள் ஊர்லலாம் வந்து என்னோட சொந்த ஊர்ல சுகித்தான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ என்னன்னா, என்னன்னா அந்த மாதிரி இது பண்ணுறத வச்சுட்டு அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சுகி நீ நல்லா பண்ணுற, நீ நல்லா வீடியோ எடிட் பண்ணுற, நீ நல்லா பேசுகிற, ஸோ அதனால் வந்து நீ யூடியூப் சேனல் ஆரம்பி அப்படின்னாங்க. நான் அவங்களுக்கு முன்னாடியே வந்து தெரியாமல் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். ஆனால் அதில் வந்து ஒரு 3000 3500 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. பட் வந்து என்னால் மானிட்டைஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ அதனால் என்னால் மானிட்டைஸ் பண்ண முடியல. பட் இப்போ ஒன்று ஆரம்பிக்கலான்னு தான் இது புதுசாக ஆரம்பிச்சது. ஸோ இனிமேல் இது தொடர்ந்து போடலாம். நான் என்னை நம்பி தான் ஆரம்பித்தேன். பட் என்னால் அதுக்கப்புறம் போடவே முடியல ரெகுலராக வீடியோ. பட் இவங்கெல்லாம் சொன்னதால் நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் அந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுகோல் வேணுமில்ல. ஸோ அது மாதிரி தான் இதுவும்.